கல்யாண மாலையில் முத்துக்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி. பொண்ணு கல்யாணம் ஆயாச்சு. பையன் வெரி குட். பையன் இப்போ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்து எம்எஸ்சி படித்து ஓகே ஜுவல்லரியில் நாங்கள் குடும்பத்திலேயே எங்கள் நகை தொழிலெலாம் செஞ்சுட்டு வர்றோம். நகை வியாபாரம் செஞ்சுட்டு வர்றோம். ஓகே. விஸ்வகர்மா கம்யூனிட்டியை சேர்ந்தவன். சரி. குடும்ப பாங்கான ஒரு பெண், எங்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண். சரி. வீட்டுக்கு ஒரு மகளாக நாங்கள் கவனிச்சுக்குவோம். சரி. நல்லபடியாக கவனிச்சுக்குவோம். நல்லது. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? பொண்ணு கொஞ்சம் அழகாக இருக்கணும், கொஞ்சம் ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். ஓகே. முத்துக்குமார் என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தேன். சரிங்க. எம்எஸ்சி ஐடி பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிகிட்ருக்கிறீங்க. சரி. பிஜிடிசிஏ முடிச்சிருக்கேன், டிசிஏ. சரி. தென் கோல்டு அந்த ஒரு கோர்ஸ் இருக்குது, அது முடிச்சிருக்கேன். வெரி குட். தெர்மனியில். அது என்ன குவாலிட்டி கண்டுபிடிக்க? குவாலிட்டி கண்ட்ரோல். சரி. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க? இப்போ ஒரு ஜுவல்லரியில் ஒர்க் பண்ணிவிட்டு மெர்ச்சண்ட்டாகவும் இருக்கேன். ஓகே. டீலர். மனைவி எப்படி வேணும் உங்களுக்கு? அப்பா அம்மா இத்தனை தூரம் எங்களை கொண்டு வந்துட்டாங்க. சரி. ஸோ அவங்களுக்கு தெரியும், அவங்க பேரண்ட்ஸ் எப்படி சொன்னாலும் ஓகே. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓகே, நல்ல பெண், அழகான பெண், ஓரளவு படித்து குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய நல்ல பெண் ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கு மருமகளாகவும் உங்களுக்கு சிறந்த மனைவியாகவும் கல்யாண மாலை மூலமாக வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எம்டி முத்துக்குமார், பதிவேன் 596957, வயது 31, பிஎஸ்சி முடித்தவர், எம்எஸ்சி படித்துக் கொண்டிருப்பவர், ஜுவல்லரி மர்ச்சென்ட்டாக கோவையில் பணியில் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். முத்துக்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் ஆஷா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 22, பிஇஐடி பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பணியில் உள்ள நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. ஆஷா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சதீஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, பிஇ மற்றும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் ஈக்விட்டி அட்வைசராக இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சதீஷ்குமார் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அகிலாண்டேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். 3 பொண்ணு சார், 2 பையன். சரி. 2 பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. பையனும் கல்யாணம் ஆயிடுச்சு. வெரி குட். இப்போ 4வது பொண்ணு, இன்னொரு பையன் இருக்காப்புல. சரி. கவர்ன் ஆயிடுச்சு சார். சரி, ரைட். மாப்பிள்ளை எப்படி வேணும் உங்களுக்கு? நல்லா படித்த மாப்பிள்ளை, வேலையில் உள்ள மாப்பிள்ளைய பார்க்குறேன் சார். சரி, ரைட். சொல்லுங்கம்மா. நல்லா அழகாக பண்பா நல்ல வேலையில் இருக்கிற பையனாக இருந்தால் போகிறோம். சரிம்மா, ரைட். ஓகே. அதே மாதிரி நிச்சயமாக வந்து அமைவாங்கம்மா. அகிலாண்டேஸ்வரி என்ன படிச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? நான் பிகாம் முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கேன். சரி. நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். சரி. நல்ல க்ளீன் ஹேபிட்ஸாக இருக்கணும். க்ளீன் ஹேபிட்ஸ் வேணும், நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், உங்களுக்கு மாதிரி பழைய சிரிச்சிட்டு இருக்கணும். அதே மாதிரி அருமையான கணவன் கல்யாண மாலை மூலமாக கிடைப்பாங்க. ஓகே. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஒரு கணவன் வருவாங்க, சிறந்த மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். எஸ் அகிலாண்டேஸ்வரி, பதிவேன் 600881, வயது 26, பிகாம் படித்தவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். அகிலாண்டேஸ்வரியின் விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் நரேந்திர பிரசாத் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 33, எம்சிஏ படிச்சிருக்கிறாரு. சென்னையில் நெட்வொர்க் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. நரேந்திர பிரசாத் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் செந்தில்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, எம்டி எம்எஸ் முடிச்சிருக்கிறாரு. திருத்தணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. எம்டி மேலும் எம்எஸ் படித்த டாக்டர் ப்ரொஃபஷனில் உள்ள நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. செந்தில்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை படப்பிடிப்பு நிகழ்வுகள் பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. டோல் ஃப்ரீ நம்பர் 180030003700. இன்றைய சமூகம் நன்றி பாராட்டுகிறதா, நன்றி மறந்துவிட்டதா? சொல்வேந்தர் சுகிசிவம் தலைமையில் வித்தியாசமான துறையைச் சேர்ந்தவர்கள் பேச்சாளர்களாக பங்கேற்கும் கோவை நிகழ்ச்சி சென்ற வார தொடர்ச்சி. ஒரு காலத்துல எல்லாவற்றையும் பதற்றம் இல்லாமல் அணுகுனாங்க.
சாப்பிடும்போது ஆற அமர உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. உறவுகளுக்குள்ள சம்பாஷணைகள் ஆற அமர இருக்கும். நீங்க சொன்னீங்க கோவில்ல ஆசை தீ எரியுது. கோவில்ல வழிபாடுகள் கூட இவ்வளவு ஆடம்பரமாவோ இடிச்சு தள்ளிக்கிட்டோ இல்லாம எல்லாமே பதற்றம் இல்லாமல் ஒரு சமூகத்தில் நடக்கும்போது அவனுக்கு கால அவகாசம் இருந்தது. அவன் நன்றி பாராட்ட முடிஞ்சது. இவங்க 3 பேருமே பதற்றம் இல்லாமல் யோசித்திருந்தாங்கன்னா இந்த தலைப்புல பேசவே வந்திருக்க முடியாது. எம்முடைய அணியின் வெற்றி இந்த சமூகத்தின் தோல்வி என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனா ஒரு தெர்மாமீட்டர் காய்ச்சல் இவ்வளவு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்கு காரணம் சிகிச்சை தானே தவிர காயப்படுத்துவதல்ல. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் ஒரு பேச்சுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய சமூகமாக இருக்கிறது. என்னுடைய மனதின் அடியாழத்திலே இருந்து சொல்லுகிறேன், என் பேச்சுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி, வணக்கம். ஒரு முழு நிகழ்ச்சி பார்த்த திருப்தி இருந்தது. அவருடைய குரலே அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப அருமையான குரல். இன்றைக்கி எவ்வளவு இயற்கையிலேருந்து விலகி போயிருக்கிறோம். திண்ணை இல்லாத வீடுகள், பெற்றோரும் பெரியோர்களும் இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தோடு வாழுகிற வாழ்க்கை முறை எல்லாம் சொன்னார். சாதாரண ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க. மனைவி ஆசையாக சமைச்சிட்டு கணவனுக்கு பரிமாறுறா. இவன் கொஞ்சம் ரசித்து ருசித்து அதை சாப்பிட்டா அவள் எவ்வளோ சந்தோஷப்படுவா. சில பேர் அப்படியே இருக்கிறானே, ஒன்றுமே பாராட்டுறதே இல்லை. அந்த ஆண்கள் எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறாங்க. அப்படின்னு ஒரு அம்மா ஆசையாக ரசம் வச்சுருக்குன்னு வச்சுங்க, இந்த பையன் இடித்த புளி மாதிரி உட்காந்துருப்பான். அவள் என்ன நினைப்பா தெரியுமா? அந்த புளியை கரைச்சி ரசம் வச்சதுக்கு இந்த புளியை கரைச்சா ரசம் வச்சிருக்கலாம். ஒரு குறள் சொன்னார், அது ரொம்ப நுட்பமான ஒரு குறள். உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து அப்படின்னு ஒரு குறள். அதாவது உதவிங்கிறது நீ செஞ்சவன் கணக்குலேருந்து பார்க்கக்கூடாது, பெற்றுக்கொண்டவனுடைய பண்பாட்டிற்கு ஏற்ப அது விரிவடைகிறதுன்னார் வள்ளுவர். ரொம்ப ஆச்சரியமான குறள் அது. ஜஸ்டிஸ் மகராஜன் அதுக்கு ஒரு விளக்கம், ரொம்ப அழகான விளக்கம் சொல்வார். ஒருத்தர் சாப்பாடு போட்டு தானம் பண்ணி வர்றவங்களுக்கு தட்சணையும் கொடுத்தாரு. அப்படி கொடுத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது அங்கே திருவள்ளுவர் நின்றுக்கிட்டு பார்க்குறாரு. இந்த குறளை எப்படி எழுதினார்னு கற்பனை பண்ணுவார். அவர்கிட்ட கேட்டாராம், என்ன அந்த வீட்டில் இன்றைக்கி என்னன்னு? சாப்பாடு போட்டேன், அவனுக்கு இருக்கிற வசதிக்கு இன்னும் நல்லாவே போடலாம், கஞ்சப்பைய. கடைசியில் சாப்பிட்டு எழுந்த உடனே 5 ரூபா கொடுக்குறான். 5 ரூபா பிச்சைக்கார காசு, 5 பைசாவுக்கு சமம் தான். திருவள்ளுவர் ஷாக் ஆகிட்டாராம். 5 rupees is equal to 5 paise அப்படி குறிச்சிக்கிட்டாராம். அடுத்தாப்புல ஒரு ஆள் வந்தாரா, என்ன எவ்வளோ போட்டேன்? ஒரு 5 ரூபா கொடுத்தேன். 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா 5 rupees is equal to 5 rupees. அடுத்தாப்புல ஒரு ஆள் வந்தாராம். அவர் சொன்னாராம், சாப்பாடும் போட்டுவிட்டு சார், எந்திரிக்கும் போது ஒரு 5 ரூபா பணம் வச்சு கொடுத்தாரு சார், இன்னைய தேதிக்கு எனக்கு அந்த 5 ரூபா 50 ரூபாய்க்கு சமம் சார். வீட்டுக்கு போகிறான். ஓ 5 rupees is equal to 50 rupees அப்படின்னு. கடைசியாக ஒருத்தர் வந்தாராம், மகானுபாவன் சாப்பாடு போட்டார், எனக்கு வீட்டை குழந்தைகள்லாம் சாப்பிட்லையேன்னு கல்ல தண்ணி வந்தது, இப்போ இந்த ரூபாயை நான் கொண்டு போய் வீட்டில் கொடுத்தா குழந்தைகள்லாம் சாப்பிடும், இன்னைய தேதிக்கு சார் எனக்கு 5 லட்சத்துக்கு சமம் சார்னார். அப்போ தான் திருவள்ளுவர் பார்த்தாரா, கொடுத்தவன் பேரேட்டை எடுத்து பார்த்தா 4 பேருக்கு கொடுத்தது 4 into 5 20 ரூபாய் கொடுத்ததா எழுதியிருப்பான். ஆனால் வரவு வச்ச கணக்கை பார்த்தா 5,05,050 ரூபாய் 5 காசு அப்படின்னு வாங்கினவன் கணக்கில் அதுக்கு வரவு வேற. உதவி வரைத்தன்று உதவி, உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரை. வாங்கினவனை பொறுத்து தான் அந்த உதவியின் மடங்கு பெரிதாகிறது அப்படிங்கிற ஒரு அருமையான குறளை அவருடைய குரல் மூலமாக, அவர் குரலையும் மறக்க முடியல, அவர் குரலையும் மறக்க முடியல, ரொம்ப அழகாக வெளிப்படுத்தினார் சண்முகம். அதுக்கெல்லாம் நல்ல அப்படி சரவெடி கொளுத்தி போட்ட மாதிரி பேசுகிற வல்லமை உடையவர் நம்முடைய சேஷாத். அதாவது நம்முடைய சமூகம் நன்றி பாராட்டுகிறது என்பதை எடுத்துரைப்பதற்காக மிக அருமையாக பேச வருகிறார் அருமை தம்பி சேஷாத். கனமான குரல், வலிமையான கருத்து, அதை மிக எளிமையாக ஆட்சி செய்கிற சொல்வேந்தர் அவர்களே, இந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே சமூகத்திற்கு சேவை செய்து மீண்டும் இந்த சமூகத்துக்கிட்ட நன்றி பெறுகின்ற கல்யாண மாலை குடும்ப நண்பர்களே, இந்த கோவை நகர பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக்கிறேன். எனக்கு முன்னால் இந்த பட்டிமன்றத்திலே எதிரணியிலே பேசிய தாரணி அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுறதுன்றது ஒரு தனி கலை.
ஆழக்கரை 64 அதுதான் முதல் கலை. அது உங்களுக்கு நல்லா வருதுங்க. நாட்டில் எங்கேயுமே நன்றி இல்லையா, எங்கெங்கேயோ சின்ன சின்னதாக நடக்கிற சின்ன விஷயங்களை பெருசாக பேசிட்டு என்னவோ ஐநா சபையில் மனித மேம்பாட்டுக்காக பேசின மாதிரி பெருமையாக உட்காந்து. ஜாப் ஷிஃப்ட் செய்கிறது லாயல்ட்டி இல்லாத விஷயமா, இப்படி ஒரு தத்துவத்தை இந்த உலகத்தில் யாருமே சொன்னது இல்லைங்க. பெரிய பொருளாதார மேதை. அதாவது 30 வருஷம் நீங்கள் ஒரே நிறுவனத்தில் இருந்தீங்க, சரி 30 வருஷம் வேலை செஞ்சீங்களா? இன்றைய சமூகம் நன்றி பாராட்டுகிறது. கலகலப்போடு தொடர்கிறார் திரு சேஷாத்ரி. வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் தமிழ் அண்ணா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தமிழன்னா என் மையன். சரிம்மா. பிள்ளைமார் பொண்ணா, சரி, எங்களுக்கு குடும்பத்து பொண்ணா நல்ல ஒன்றா அமைஞ்சிடணும். சரி, அமையணும். நிச்சயம். ஆனால் நான் மக மாதிரி நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்குவீங்க, உங்களை பார்த்தாலே நல்லா இருக்கு. பிள்ளை மாதிரி நான் பார்த்துக்கிறேன். சரி, சொல்லுங்கம்மா. நீங்கள் என்னோட தம்பி தமிழண்ணா. சரி, அழகான பொண்ணா, டிகிரி படித்த பொண்ணா கிடைச்சா எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப மருமகளாக பார்க்குற விட மகளாக நல்லா பார்ப்பாங்கன்னு நாங்கள் உறுதி கொடுக்குறோம். எங்கள் தம்பி நல்ல குணம், நல்ல கலகலப்பாக இருப்பா. அப்படி நல்லா எம்ஏ முடிச்சுட்டு மல்டிமீடியாவில் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவனே தனியாக பிஸ்னஸ் பண்ணி ஆஃபீஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கிறான். நல்ல மருமக கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த கல்யாண மாலை மூலமாக நல்லபடியாக அமையணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணி. தமிழ் அண்ணா எம்ஏ படிச்சிருக்கீங்க. சரிங்க. மல்டிமீடியா சென்டர் வந்து கோயம்புத்தூரில் வச்சுருக்கீங்க சார். பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், சொந்தமாக பிஸ்னஸ். சரிங்க, ரைட், ஓகே. நல்ல அழகான பொண்ணு கிடைச்சா போதும். பொண்ணு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கணும். எனி டிகிரி படிச்சிருந்தா ஓகேங்க. நீங்கள் கேட்குற அளவு படித்து அழகா நிச்சயமாக அது மாதிரி ஒரு நல்ல பெண் உங்களுக்கு மனைவி அமைவாங்க. மருமகளை மகளாக வச்சுக்குவேன்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த மருமகள் கல்யாண மாலை மூலமாக வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டி தமிழண்ணா பதிவேன் 550774, வயது 33, MA PG DCA முடித்தவர், கோவையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் படித்து பணியிலுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். தமிழண்ணா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் கார்த்திகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, பிகாம் மற்றும் MBA பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு எதிர்பார்க்கிறாங்க. கார்த்திகா எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் நரேந்திரன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, பிகாம் படிச்சிருக்கிறாரு. திருப்பத்தூரில் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. நரேந்திரன் எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் புவனேஸ்வரி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னை MNCயில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து சாஃப்ட்வேர் அல்லது அதற்கு இணையான பணியில் உள்ள நல்லவர், இந்தியா அல்லது USL பணியில் உள்ளவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. புவனேஸ்வரி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சரவணன் அவரை அறிமுகப்படுத்துகிறோம். என்னுடைய தம்பி முருகானந்தம்ட்டு பவானியில் BSNL ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்க. அவன் ஒய்ஃப் வந்து அக்கா பொண்ணு தான். ஓஹோஹோ. அவங்க வந்து ஈரோட்டில் ஸ்டாஃப் நர்ஸில் சீப்பாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சரி. 2 பையனுங்க. ஓகே. ஒரு பெரிய பையனுக்கு ஹேண்டோ கம்பெனியில் மெட்ராஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. இவன் சரவணனுக்கு பிகாம் MBA முடிச்சிருக்கான். சரி. ஒசூரில் ஆக்சிஸ் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சரிங்க. நல்ல குணம் உள்ளவன். ஒரு டிகிரி இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகிறது போகாது அவளுடைய விருப்பம். சரி சரி. கொங்கு வேலை கவுண்டரு அல்லது முதலியாராக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க வர்ற பொண்ணு அவங்களுக்கு பொண்ணு இல்லாதனால அவங்க பொண்ணாக பார்த்துக்குவாங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்குற குவாலிட்டிஸோட சரவணனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைப்பாங்க. மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ரொம்ப சந்தோஷம். எம் சரவணன் பதிவேன் 601845, வயது 26, பிகாம் MBA முடித்தவர். அசிஸ்டன்ட் மேனேஜராக ஆக்சிஸ் வங்கியில் ஹோசூரில் பணியிலுள்ளவர். இவர் படித்து பணியிலுள்ள மணமகளை எதிர்பார்க்கிறார். சரவணன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். கல்யாண மாலையில் வனிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, MCA பண்ணியிருக்கிறாங்க. ஹொசூர் கிருஷ்ணகிரியில் இருக்கிறாங்க. நன்கு படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராகணும்னு நினைக்கிறாங்க. வனிதா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாண மாலையில் சிவசங்கர் இவரை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, டிப்ளமா இன் ட்ரிபிள் முடிச்சிருக்கிறாரு. கத்தாரில் சீனியர் யூபிஎஸ் சர்வீஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. சிவசங்கர் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியே அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற கல்யாண மாலை படப்பிடிப்பு நிகழ்வுகள் பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341300, 24341400. டோல் ஃப்ரீ நம்பர் 180030003700. எங்கள் அணியில் மனோகர் சார் நன்றினா என்னன்னு சொன்னார், அவங்களுக்கு புரியல. சௌமியா மேடம் நன்றினா என்னன்னு சொன்னார், அவங்களுக்கு புரியல. நான் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணும். நாங்களும் எத்தனை வாட்டி சார் பரோட்டாவை ஃபர்ஸ்ட்லேருந்து சாப்பிடுவோம், எங்களுக்கு மட்டும் வாய் வலிக்காதா? செய் நன்றினா என்னன்னா, இந்த சமூகத்தில் உங்களுக்கு யார் நல்லது செய்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கெட்டது செய்கிறத மறந்துடணும். இதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச எந்த ஆர்கியூமெண்ட்டுமே செல்லாது. அடுத்தது நன்றி கடன்னா என்னென்னா, இப்போ யார்கிட்ட நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அந்த பொருளை அவங்கக்கிட்டே திருப்பி கொடுத்தா தான் அந்த கடன் அடையும். ஆனால் நன்றி கடன்னா என்ன, உங்களுக்கு யாரானு உதவி செஞ்சுருப்பாங்க, பெரும்பாலும் நீங்கள் யார்கிட்டன்னு அந்த உதவியை வாங்கினீங்களோ அவங்களுக்கே நீங்கள் அதை திருப்பி செய்ய முடியாது. நாளைக்கு உங்ககிட்ட யாரான உதவி அப்படின்னு வந்து நிற்கும்போது அவர் செஞ்ச உதவியை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு செய்வீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் அங்கே பட்ட கடனை இங்கே அடைக்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு பேசணுமானா இவங்க வந்து மிகப்பெரிய சமுதாய பிரச்சனையை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. காலங்காத்தால் 5 மணிக்கு எழுந்து காஃபி போடுறாங்களாம். எவ்வளோ பெரிய நாட்டு பிரச்சனை பாருங்க இது. இன்னொரு பிரச்சனை, அவங்க கணவனுக்கு சமைக்கிறாங்களாம். சமைக்கிறதுக்குள்ள கஷ்டப்படுறாங்களே, சாப்பிட்றதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா? கஷ்டப்பட்டு செய்கிறோன்னு நீங்கள் நினச்சாலே அது சேவை இல்லை, அதுக்கு ஏன் நன்றி எதிர்பார்க்குறீங்க? அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய சமூக பிரச்சனையை பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது பாலித்தீன் பேக்கை வந்து காசு கொடுத்து வாங்கணுமா. இது சமூக பிரச்சனை இல்லைங்க, இது பெண்கள் பிரச்சனை. அவங்களுக்கு எதையுமே காசு கொடுத்து வாங்கினா பிடிக்காது. புடவை வாங்கினீங்கன்னா கட்டை பேக்கு ஃப்ரீயாக வாங்கணும். நகை கடைக்கு போயிட்டு நகை வாங்கினீங்கன்னா அந்த ஜிப்பு போட்ட பையை ஃப்ரீயாக வாங்கணும். கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, பிஸியாக இருந்திருப்பாங்க, வாசலில் தாம்பூல பை கொடுக்க ஆள் இருந்திருக்காது, அவங்கள கூட்டு ஞாபகப்படுத்தி அந்த பையை வாங்கணும். இதெல்லாம் அவங்க பிறப்புரிமைங்க, இதெல்லாம் விட்டு கொடுக்காதீங்க. இவங்க சொன்னதுலேயே எனக்கு மனசு நொந்து போன விஷயம் என்ன தெரியுங்களா, ஜாப் ஷிஃப்ட் செய்கிறது வந்து லாயல்ட்டி இல்லாத விஷயமா. இப்படி ஒரு தத்துவத்தை இந்த உலகத்தில் யாருமே சொன்னது இல்லைங்க. பெரிய பொருளாதார மேதை கேட்டுக்கங்கப்பா. அதாவது 30 வருஷம் நீங்கள் ஒரே நிறுவனத்தில் இருந்தீங்க, சரி 30 வருஷம் வேலை செஞ்சீங்களா? இவங்களுக்கெல்லாம் சேரும் போதே தெரியுங்க ரிட்டையர்மெண்ட் டேட் என்னன்னு. எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, எப்போ வேணால் ரிட்டையர் ஆகும். அதுவும் ரிட்டையர்மெண்ட் டேட் அன்றைக்கி மாலையை போட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு இனிமேல் வந்துடாதீங்களா சாமின்ட்டு போவாங்க. அப்படி ஒரு சர்வீஸை கொடுப்பாங்க இவங்க. எங்களை பூச்சி கலாயிறாங்க. நாங்கள் என்ன வேணுன்ட்டாங்க மாறுறோம், விலைவாசி ஏறுதுங்க, காம்படிஷன் இருக்குது, சம்பளம் பத்தலைங்க. ஐடினா இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறோன்னு நினச்சிக்கிறீங்க. 5 வருஷமாக ஒரே சம்பளங்க. 2007-8 போயிட்டு சார் சம்பளம் பத்தல சார் அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ ரிசெஷன் இருக்குப்பா, அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னாரு. அடுத்த வருஷம் போய் கேட்டாக்கா, அந்த ரிசெஷனோட இம்பேக்ட் இன்னும் இருக்குது, அடுத்த வருஷம் பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கு அடுத்த வருஷம் போனால் அடுத்த ரிசெஷன் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. நான் அப்புறம் அதுக்கு 2 வருஷம் போகல நான் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் போன மாதம் தான் போய் கேட்டேன் சார் சம்பளம்னு. அவர்கிட்ட காரணமே இல்லைன்னு எனக்கு தெரியும். யோசிச்சுட்டு ஆடி மாதம் முறிட்டோம்ப்பா அப்படின்னு. ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் ஆடி மாதத்துக்கு என்னங்க சம்மந்தம்? நாங்களே நொந்து போய் கிடக்கிறோம், எங்களை பிடிச்சி கிளச்சி. அதாவது எதுக்கு நன்றி சொல்லணும்னு கேட்குறாங்க. அது வந்து தெரிய வேண்டிய விஷயம். அதாவது இன்றைக்கி சமுதாயத்தில் நம்மளாம் இந்த அரங்கத்தில் நன்றி அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் அடிப்படையான வசதிகள் கிடச்சிருக்குங்க இந்த சமுதாயத்தில். வீடு, உணவு, அப்புறம் வந்து உடை, இது 3 ஒரு மனுஷனுக்கு கிடைக்கலன்னு வைங்களேன், அவன் அடுத்த விஷயத்தை யோசிக்க முடியாது. தெருவில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போயிட்டு நீங்கள் உன் அடுத்த வேலை லட்சியம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வேளை சாப்பாடுன்னு சொல்லுவான். இன்றைக்கி நமக்கெல்லாம் சாப்பாடு கிடைத்து இருக்கிறது, அந்த சாப்பாட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஒரு அகதிக்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு அப்படின்னு சொல்லுவான். நமக்கெல்லாம் வீடு கிடைச்சிருக்குங்க, அந்த வீட்டுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த சமுதாயத்தில் ஆரோக்கியம் அப்புறம் அடிப்படை வசதி, இது 2மே இருந்தால் மட்டும்தான் அவன் இந்த சமூகத்தில் என்ன குறை இருக்குது அதை எப்படி நம்ம
சேவையாக செய்ய முடியும்னு அப்படி யோசிப்பான். அந்த வாய்ப்பை எங்களுக்கு இந்த சமூகம் தந்திருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இப்படி பொறுப்பாக பேசாமல் இவங்க வந்து வீட்டில் காஃபி பிடி தீர்ந்து போச்சு, வீட்டில் வேலைக்காரி லீவ் போட்டாங்க அப்படின்னு பொறுப்பே இல்லாமல் பேசுனாங்க. ஏங்க பார்லிமெண்ட்டில் தான் பொறுப்பு இல்லாமல் பேசுனாங்கன்னா பட்டிமன்றத்துலேயுமா? சபை குறிப்பிலிருந்து இது நீக்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை உருவத்தின் முன்னால் ஒரு அசைக்க முடியாத இலக்கிய மலையாக வீற்றிருக்கும் நடுவர் அவர்களே, நான் மலை என்று தோற்றத்தை சொல்லவில்லை, ஏற்றத்தை சொல்லுகிறேன். சொல்லவில்லைங்கிறத சொல்லணுமே, சும்மா சொல்லிட்டு போக வேண்டியதானே. இல்லை, எவ்வளவு சொன்னாலும் புரியாத அந்த அணியில 3 பேர் இருக்கிற மாதிரி சில பேர் இருக்கிறாங்களே, என்ன செய்யறது நடுவர் அவர்களே? அவங்க கிட்ட சொல்லுங்க, எல்லாத்தையும் ஏன் சொல்றீங்க? இன்றைய சமூகம் நன்றி பாராட்டுகிறது என்று திரு சேஷாத்ரி தொடர, நன்றி மறந்து விட்டது என பதிலளிக்க வருகிறார் திரு சிவகுமார் அடுத்த வாரம். உலகெங்கும் வாழும் வரம் தேடுவோரிலிருந்து உங்கள் வீட்டு மகனுக்கோ மகளுக்கோ மிக பொருத்தமான இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க விருப்பமா? 1,60,000க்கும் மேற்பட்ட திருமணங்களை நல்ல விதமாக முடித்து வைத்துள்ள கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு நவம்பர் 3ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை காமராஜர் அரங்கில். இயக்குனர் இசையமைப்பாளர் திரு கங்கை அமரன் தலைமையில் திரைத்துறையைச் சேர்ந்தவர்களும் பிரபல பேச்சாளர்களும் பங்கேற்கும் திரைப்படங்கள் சமூகம் பற்றிய தலைப்பில் நடைபெறவுள்ள கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்று உங்களை நீங்களே சன் டிவியில் பார்த்து மகிழ விருப்பமா? உடனே சென்னை கல்யாண மாலை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும். 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 2434-1300, 2434-1400. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.